வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் வாரை நிறுத்துறதுக்காக ஒரு 28 பாயிண்ட் பீஸ் பிளான் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அதிரடியா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. நேரடியா உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கிக்கு இந்த பிளானை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த அமைதி திட்டத்துல கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கலன்னா ரஷ்யா உக்ரைன் இடையேயான இந்த போருக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் சுத்தமாக கொடுக்க மாட்டோம். அமெரிக்காவோட ஆயுத சப்போர்ட் கிடையாது, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சப்போர்ட் எதுவுமே உக்ரைனுக்கு இருக்காது. நீங்க தனியா தான் ரஷ்யா கூட சண்டை போட வேண்டி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் இவங்களோட மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறப்பவே உக்ரைனோட 20% பகுதிகளை ரஷ்யா கிட்ட இழந்துட்டாங்க. அமெரிக்கா சுத்தமா சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்கன்னா அடுத்து ரஷ்யாவுக்கு ஃபுல் ஹேண்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும். ரஷ்யா நினைச்சா உக்ரைனை என்ன வேணா பண்ணலாம், உக்ரைன் முழுவதையும் கூட கைப்பற்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட டேஞ்சரான சூழ்நிலையில அமெரிக்கா உக்ரைன் மேல ஒரு பால் போட்டிருக்காங்க. இப்ப முடிவு உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கையில இருக்குது. ஒண்ணு ஜெலன்ஸ்கி இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கணும், இல்லைன்னா தனியா ரஷ்யா கூட சண்டை போடணும். ஜெலன்ஸ்கி இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இந்த 28 பாயிண்ட் பீஸ் பிளான்றது என்ன, இதுல என்னென்ன பாயிண்ட்லாம் இருக்குது, இதுல முக்கியமா ஒரு சில ஜியோ பாலிடிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ரஷ்யாவுக்கு ஆதரவாக தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம்னு கூட சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க? இது எந்த வகையில ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கு, உக்ரைனுக்கு இதுல இருந்து ஏதாவது பிளஸ் பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்குதா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராத பல தகவல்களை டீடைலா ஒரு 10 நிமிஷம் வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சரன்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 28 பாயிண்ட் பீஸ் பிளான்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா இதுவரைக்கும் உக்ரைன்ல இருந்து 20% அவங்களோட மொத்த நிலப்பரப்புல 20% 20% பரப்ப அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. இதுல டான்பாஸ்க் அண்ட் லூகான்ஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மிகப்பெரிய ஏரியாவான உக்ரைனோட பகுதிகளை ரஷ்யாவுக்கு உக்ரைன் கொடுத்துடணும். டொனால்ட் ட்ரம்போட இந்த 28 பாயிண்ட் பீஸ் பிளான்ல மிக முக்கியமான ஒரு பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா ஏற்கனவே கைப்பற்றி வச்சிருக்கிற அந்த கிரீமியான்ற பகுதி மேல உரிமை கொண்டாடுறத உக்ரைன் முழுவதுமாக விட்டுறணும். கிரீமியான்றது ரஷ்யாவோட முழுமையான ஒரு பகுதியின் அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. அடுத்தது கிரீமியா அண்ட் டான்பாஸ்க் இந்த ஏரியாவை முழுவதுமாக ரஷ்யாவுக்கு உக்ரைன் கொடுத்துடணும். மற்ற பகுதிகளில் எங்கேயாவது ரஷ்ய படைகள் கைப்பற்றி இருந்தாங்கன்னா அதுல இருந்து ரஷ்ய படைகள் பின்வாங்குவாங்க. சோ இந்த ஒப்பந்தப்படி டான்பாஸ்க் அண்ட் லூகான்ஸ் முழுவதுமா ரஷ்யா கிட்ட போயிடும். சுத்தப்பட்ட எல்லைகளை உக்ரைனோட பகுதியா அறிவிப்பாங்க. இந்த 20% போக மீதி இருக்க ஏரியா தான் உக்ரைனோட பகுதி. ஆனா அதே நேரத்துல உக்ரைனோட இந்த 20% போக மீதி இருக்க பகுதிக்கு முழுமையான செக்யூரிட்டி கேரண்டியை அமெரிக்கா கொடுக்குறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கு ஈடா அவங்க அதுக்கான பணத்தை கொடுக்கணும். முக்கியமான சரத்து, உக்ரைன் நேட்டோ கூட சேர முடியாது, நேட்டோ கூட சேர மாட்டோம்னு அவங்க சட்டத்துல திருத்தணும். நேட்டோ அமைப்பும் அவங்களோட சட்டத்துல உக்ரைனை நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும். சோ இந்த சண்டையே உக்ரைன் நேட்டோ கூட சேர்றதற்கு முயற்சி பண்ணதோட விளைவுதான் சண்டையை ஆரம்பிச்சது. சோ அந்த நோக்கத்தை ரஷ்யா தடுத்து நிறுத்திடுவாங்க. அடுத்தது உக்ரைன் யூரோப்பியன் யூனியன்ல மெம்பர் ஆகிக்கலாம். யூரோப்பியன் யூனியனுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகம் விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரஷ்யா இன் ஃபியூச்சர் எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மேலேயோ உக்ரைன் மேலேயோ தாக்குதல் நடத்த மாட்டாங்க. சோ இந்த உத்தரவாதத்தை ரஷ்யா கொடுக்கணும். உக்ரைன்ல எந்த ஒரு நேட்டோ படையும் இருக்க மாட்டாங்க. ஆனால் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கேரண்டின்றது ரஷ்யா மேல உக்ரைன் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏவுகணை அனுப்புனா கூட அந்த செக்யூரிட்டி கேரண்டி கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட்டே பண்ணாது. மிக முக்கியமான இன்னொரு சரத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவை G8 அமைப்புல இருந்து நீக்கினாங்க இல்லையா, அந்த G8 அமைப்புக்குள்ள மறுபடியும் சேர்த்துக்கப்படும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது ரஷ்யா மேல போட்டிருக்கிற சாங்ஷன் எல்லாத்தையும் படிப்படியா பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ரஷ்யாவோட மிகப்பெரிய அளவிலான சர்வதேச பேங்க்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா அமெரிக்கா, அந்த ஃபண்ட்ல குறிப்பிட்ட ஒரு பகுதியை எடுத்து அதை உக்ரைனோட மறுசீரமைப்புக்காக செலவு பண்ண போறாங்க. வார்னால சண்டையினால சேதமடைஞ்ச உக்ரைனோட பகுதிகளை, உக்ரைன் நகரங்களை மறுசீரமைப்பு பண்றதுக்காக செலவு பண்ண போறாங்க. அதே போல உக்ரைனை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டியை அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் எடுத்து செய்ய போறாங்க. இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே அமெரிக்காவுக்கு கிடைக்கும். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட ராணுவ பலத்தை குறைக்கிறது. அதிகபட்சமா 6 லட்சம் ட்ரூப்பை தான் வச்சுக்க முடியும். இப்போதைக்கு உக்ரைன்ல 8 லட்சம் ட்ரூப் இருக்கிறாங்க. சோ மீதி இருக்க 2 லட்சம் ட்ரூப்பை உக்ரைன் குறைக்கணும். இது ஒரு மிக முக்கியமான சரத்து. அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான சரத்து, இந்த போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 100 நாட்களுக்குள்ள உக்ரைன்ல தேர்தல் நடத்தணும். ஆக்சுவலா ஜெலன்ஸ்கி அவரோட பதவி காலம் எப்பயே முடிஞ்சு போச்சு. போர்க்காலம்ன்றதுனால அவருக்கு எக்ஸ்டென்ஷன்ல தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நிலை மாறி போருக்கு பிறகு உக்ரைன்ல பொது தேர்தல் நடத்தப்படும். இந்த எலெக்ஷன்ல ஜெலன்ஸ்கி ஜெயிப்பாரான்றது அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த அக்ரிமெண்ட்டை விளாடிமிர் புடின் மிகப்பெரிய வரவேற்று இருக்காரு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், மிக முக்கியமான விஷயங்கள் அனைத்தையுமே ரஷ்யா கோரிக்கையா வச்சிருக்காங்க. சோ ரஷ்யாவோட கோரிக்கையை ஏறக்குறைய நிறைய விஷயங்களை
இது நிறைவேற்ற மாதிரி இருக்கிறதுனால புட்டின் இந்த ஒப்பந்தத்தை மிகப்பெரிய வரவேற்கிறாரு. உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துல இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, உக்ரைனோட பகுதிகளை நம்ம ரஷ்யா கிட்ட இழக்கிறோம், உக்ரைனோட ஏரியாவை நாங்க ரஷ்யா கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்துல அவர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல ஏதாவது கன்செஷன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அமெரிக்கா கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க, ஒண்ணு இந்த ஒப்பந்தத்துல நீ சைன் பண்ணு, நவம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு டைம், நவம்பர் 27க்குள்ள ஜெலன்ஸ்கி இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும், இல்லைன்னா அமெரிக்காவோட உக்ரைனுக்கான சப்போர்ட்டை முழுவதுமா நாங்க விலக்கிக்குவோம், ரஷ்யா கூட தனியா தான் உக்ரைன் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கிளியரா சொல்லிட்டாரு. ரஷ்யா கூட உக்ரைன் தனியா ஃபைட் பண்ணா என்ன நினைச்சு பாருங்க. உக்ரைனை எப்பவுமே புட்டின் தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. சோ உக்ரைன் இன்னும் அதிகமான பகுதியில் இழக்க வேண்டியிருக்கும். சோ ஒன்னு அக்ரிமெண்ட்ல சைன் போடு, இல்ல அதிகமான பகுதிகளை ரஷ்யா கிட்ட நீ கொடுத்துரு, என்ன முடிவு உன் கையிலன்னு சொல்லிட்டாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. சோ அந்த ஆக்கிரமிப்பு பண்ண அந்த நாட்டுக்கே உக்ரைனோட பகுதிகளை திருப்பி நம்மளே கொடுத்துட்டோம்னா அப்போ ஆக்கிரமிப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லையா? அப்போ யார் ஆக்குபை பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா நடக்குது இந்த ஒப்பந்தம். இந்த விஷயத்தை யூரோப்பியன் யூனியன் இந்த கோணத்துலதான் பாக்குறாங்க. இந்த ஒப்பந்தத்தினால உண்மையிலே யாருக்கு லாபம் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே சொல்ல போனா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் அதிகமா தெரியுது. என்ன காரணம்னா, கிரீமியா, ரஷ்யா ஏற்கனவே கைப்பற்ற கிரீமியா பகுதி மேல உக்ரைன் எந்த விதமான உரிமையும் கோர மாட்டாங்க. சோ அது முழுக்க முழுக்க ரஷ்யாவோட பகுதி ஆயிரும். டான்பாஸ்க் அண்ட் லூகான்ஸ் இந்த பகுதி முழுக்க முழுக்க ரஷ்யாவுக்கு போயிடும். சோ இந்த பகுதிகளையும் உக்ரைன் இனி அவங்க உரிமை கோர மாட்டாங்க. அதே போல இந்த சண்டை ஆரம்பிச்சதே உக்ரைன் நேட்டோ கூட சேரக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால்தான். அந்த நோக்கமும் நிறைவேறிடுச்சு. உக்ரைன் நேட்டோ கூட சேர மாட்டாங்க. அந்த உத்தரவாதம் ரஷ்யாவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கூட ஹாப்பி ஆயிடுது ரஷ்யா. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்ன பிளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனுக்கு அமெரிக்கா செக்யூரிட்டி கேரண்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அவங்க 20% பகுதிகளை ரஷ்யா கிட்ட இழக்கிறது மிகப்பெரிய ஒரு செட்பேக். அவங்களுக்கு நேட்டோ கூட சேர முடியாதுன்றது மிகப்பெரிய ஒரு செட்பேக். அதே நேரத்துல யூரோப்பியன் யூனியன் மெம்பர்ஷிப் கிடைக்கிறது அவங்களோட பிசினஸ்க்கு, அவங்களோட வியாபாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் சேர்க்கும். எக்கனாமிக்கலா உக்ரைனுக்கு இது ஒரு சாதகமான விஷயம். ஏன்னா அமெரிக்கா ரஷ்யாவோட ஃபண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது, வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் கிடைக்க போகுது. சோ போர்னால் ஏற்பட்டக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவங்களால இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி சரி பண்ண முடியும். அதே நேரத்துல உக்ரைன் அவங்களோட பகுதிகளையும் இழக்கிறாங்க, நேட்டோவோட மெம்பர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்காதுன்றது மிகப்பெரிய ஒரு சோகம். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் ஏன் இந்த அளவுக்கு துடிக்கிறாரு? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையா அவர் ஜனாதிபதி எலெக்ஷன்ல நிற்கும் போது எலெக்ஷன் கேம்பெயின்ல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பதவிக்கு வந்தேன்னா அடுத்த 48 ஹவர்ஸ்ல உக்ரைன் வாட நிறுத்திடுவேன்ற ஒரு சவாலை விட்டாரு. ஆனா அது இதுவரைக்கும் நடக்கல. இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருந்துச்சு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு. சோ எப்படியாவது உக்ரைன் வார நிறுத்தணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா ஆர்வம் காட்டுறாரு. ரஷ்யாவை பல வகைகளை ப்ரெஷர் பண்ணி பார்த்தாரு. நம்பர் 1, அவங்க மேல பொருளாதார தடைகளை போட்டாரு. ரஷ்யா கிட்ட எந்த நாடு பிசினஸ் பண்ணாலும் அவங்க மேல டாக்ஸ் போடுன்னு சொல்லி பல வகைகளை மிரட்டினாரு. எக்கனாமிக்கலா ரஷ்யா மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளானாலும் கூட அவங்க ஏதோ ஒரு வகையில சர்வை பண்ணிக்கிட்டு இந்த உக்ரைன் வர தொடர்ந்து நடத்துறாங்க. சோ இதுக்கு மேல ரஷ்யாவை நம்மள ப்ரெஷர் பண்றது ஒண்ணு இல்ல. சோ அடுத்த விஷயம் யாரு? உக்ரைன் இருக்கவே இருக்கு. உக்ரைனை ப்ரெஷர் பண்ணி பார்க்கலாம்னு பண்றாரு. ஏன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றதே அமெரிக்கா தான். அப்படின்ற பட்சத்துல ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வரதை விட அமெரிக்காவுக்கு உக்ரைனை வழிக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஏன்னா உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை நிறுத்திடுவேன் அந்த ஒரு மிரட்டலை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, உக்ரைன் சரண்டர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. சோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. அடுத்தது, உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துறதுனால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா உக்ரைன் கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வெயிட் பண்றாங்க. உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் உட்பட மிகப்பெரிய ஒரு கனிம வளங்களை அந்த நாட்டுல எடுக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டுட்டு வெயிட் பண்றாங்க. ஏன்னா இப்ப சண்டை நடக்கிறப்ப அவங்களால அந்த அக்ரிமெண்ட்டை செயல்படுத்தி அங்க இருக்க கனிம வளத்தை எடுக்க முடியாது இல்லையா? சோ சண்டை போர் நிறுத்தம் ஏற்பட்டால்தான் உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் படி உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு வர முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக போர் நிக்கணும்ன்றது டொனால்ட் ட்ரம்போட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்தது, இந்த ஒப்பந்தப்படி உக்ரைனை மறுசீரமைப்பு பண்றதுக்காக பல பில்லியன் கணக்கான டாலர்கள் உள்ள அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைக்கும்? அமெரிக்காவுக்கு தான் கிடைக்கும். அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா டொனால்ட் ட்ரம்புக்கு நெருக்கமான நண்பர்களோட கம்பெனி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் புஷ் பண்றாங்கன்றது ஜியோ பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட் பலரோட கருத்தா இருக்கு. சோ இந்த வார முடிவுக்கு வந்துச்சுன்னா உக்ரைன் வாருக்காக அமெரிக்கா பண்ணக்கூடிய செலவுகள் அனைத்தும் மிச்சம். சோ எப்படியாவது இந்த உக்ரைன் வார தீர்த்து வைக்கிறது மூலமா சைனாவை ரஷ்யா கிட்ட தள்ளி வைக்க முடியுமா? இதுதான் டொனால்ட் ட்ரம்போட மிக முக்கியமான மற்றும் ஒரு அஜெண்டாவா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 7 போர்களை நான் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. 9வதா உக்ரைன் வாரையும் நிறுத்திட்டாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் கண்டிப்பா எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்னு கால் மேல கால் போட்டு ஆர்டரே போடுவாருங்க. சோ இப்படி பல்வேறு பர்சனல் அஜெண்டாக்களையும்
அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த உக்ரைன் வார நிறுத்துறதுக்கு பல விதத்துல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.